ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. 2 ரெசிபி தக்காளி பருப்பு அண்ட் பாவக்காய் வதக்கல். ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான சைட் டிஷ். ஃபஸ்ட்டு தக்காளி பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பருப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. 1/2 கப் துவரம் பருப்பு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எப்போதும் கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும், சீக்கிரமும் வெந்துடும். இதை ஒரு கரண்டி வச்சு லேசாக கலக்கி விட்டிங்கனாவே மசிஞ்ச மாதிரி சாஃப்டாக வந்துடும். மத்து கூட தேவையில்லை. ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்குங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் பூண்டு 2 பூண்டு இல்லாட்டி 3 பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது. அப்படி சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கழுவி போட்டு சேர்த்திக்கிங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சது, அப்படி இல்லைன்னா 2 சின்ன தக்காளியை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தி வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட உருவம் மாறாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த பருப்பை அப்படியே இந்த பேன்லேயே கொட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி அலாசி ஊற்றிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்து ஊற்றிக்கங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சம் மீடியமும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கொதித்து உடனே தண்ணி சுண்டிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து அந்த டேஸ்ட் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பருப்போடு ஒன்று சேர்ந்து இறங்கும். நம்ம தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பதத்துக்கு இறக்கிருங்க. ஒயிட் ரைஸோட தக்காளி பருப்பு போட்டு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். கூடவே பாவக்காய் வதக்கலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த வீடியோவும் பார்க்கலாம். பாவக்காய் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொன்னாலும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது கசப்பு தன்மையாக இருக்கிறனால. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த பாவக்காய் வதக்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. பாவக்காய் வதக்கல் செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் பாவக்காவை நல்லா கழுவிட்டு விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிற அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம் அதை போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தட்டி வச்சிருக்க பூண்டு 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் 4-5 பல்லு பூண்டு கூட போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாவக்காவை இப்போ சேர்த்திக்கலாம். உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருந்ததுன்னா அந்த பாவக்காவை ஒரு 3 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாமே அப்படி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக இதே மாதிரி வதக்கியே வேக விட்டுறலாம். இப்போ பாவக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான்ஸ்டிக் இல்லாமல் நார்மலான வேறு ஏதாச்சும் பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லேசாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் வேணால் பண்ணிக்கோங்க, அடியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னா ஒட்டாது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டு கொடுங்க. அதுலேயே தண்ணி லைட்டாக தண்ணி விடும். கொஞ்சம் சுருண்டு வரப்போ இப்போ ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சது அதையும் போட்டு கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி லேசாக வெந்திருக்கு. நீங்கள் கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டு கொடுங்க.
அதுக்கப்புறமேலு நீங்கள் மூடி வச்சுட்டு 4 to 5 நிமிஷம் இடையில ஒரு தடவை 2 தடவை இப்படி கிளறி விட்டுருங்க. பாருங்க நல்லா சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு வரும். கொத்தமல்லி தழை நிறையா போடணும். இப்போ நம்ம நல்லா சுருண்டு தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸோட பருப்பு போட்டு கூடவே இந்த பாவக்காய் வதக்கலையும் சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.